நவீன உலகில் மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக மாறிவிட்ட மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாத பல கிராமங்கள் இலங்கையில் இன்னும் இருப்பது கவலைக்குரிய ஒன்றாகும். அவ்வாறான ஒரு கிராமமே அம்பாறை மாவட்டம் அட்டாளச்சேனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோணாவத்தை சின்ன பாலமுனை கிராமம். கோணாவத்தை சின்ன பாலமுனை எல்லைப் பகுதியில் வாழும் மக்கள் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருளில் தத்தளித்து வருகின்றனர். கோணாவத்தை சின்ன பாலமுனை பகுதியில் உள்ள வீடுகளுக்கு தொலைவில் இருந்து மின்சாரத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதால் ஒவ்வொரு குடும்பமும் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 35 வருஷமா அந்த வீட்டுல இருந்து வாழ்றோம், அந்த வளவுக்கு இருந்து வாழ்றோம். கரண்ட்ல அந்த வாழ்றோம். கரண்ட் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் 75,000 80,000 கேட்காங்க. எங்கள்கிட்ட வசதி இல்லை அப்படியெல்லாம் எடுக்கிறதுக்கு. கோணாவத்தை சின்ன பாலமுனை எல்லைப் பகுதியில் உள்ள சில வீடுகளில் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதும் மின் இணைப்பினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். நாங்க இந்த வீட்டை கட்டி பெரிய ஒரு வீட்டை கட்டி வயரிங் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இரவே இல்லை, பெரிய கஷ்டமா இருக்கு. நாங்க ஏன் இப்படி சும்மா நாங்க இருக்கணும்? எங்களுக்கு கரண்ட் முக்கியமா தரதுக்கு உதவி செய்யும். இருளில் தத்தளிக்கும் தங்களது வாழ்க்கைக்கு மின்சாரம் மூலம் வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாகும். நுவரெலியா பத்தனை பகுதியிலிருந்து கணேசன் கிருஷாந்தன் நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டுக்கு இன்று தகவல் வழங்கியுள்ளார். நுவரெலியா கொட்டகல பிரதேசத்தின் நடைபாதையே இதுவாகும். பாடசாலை மாணவர்கள், தோட்ட தொழிலாளிகள் இந்த மரப்பாலத்தின் ஊடாக செல்வதற்கு மிகவும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். இது நடைபாதையை புனர் தருமாறு மக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டருக்காக பத்தனையிலிருந்து கணேசன் கிஷாந்தன். www.newsfirst.lk/ureport என்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்களும் எமது குடும்பத்துடன் இணைந்து கொள்ளலாம். மனிதர்களினால் விலங்குகளுக்கு ஏற்படுத்தப்படும் விளைவுகளும் விலங்குகளால் மனிதர்களுக்கு விளைவிக்கப்படும் அச்சுறுத்தல்களும் தற்போது அதிகரித்து செல்கின்றமையை எம்மால் நாளுக்கு நாள் அறிய முடிகின்றது. இவ்வாறு மனிதர்களை இலக்கு வைத்த விலங்கொன்று தொடர்பான காட்சி எமது கேமராவில் அண்மையில் பதிவானது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவள்ளி வாவியில் நீராட வரும் கிராமத்தவர்களை இந்த முதலை இலக்கு வைத்து காத்திருந்த காட்சியே இது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அச்சத்துடனேயே இந்த வாவிக்கு செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தேவைகள் நிமித்தம் குறித்த வாவிக்கு செல்லும் மக்கள் இந்த முதலை தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். மக்கள் நடமாடும் இந்த பகுதியை அச்சுறுத்தலற்ற அரசாங்கத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி இன்று வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாறியுள்ளதாக முன்னாள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு அமைச்சர் சமரநாயக்க குற்றம் சுமத்துகிறார். மக்களின் பிரச்சினை குறித்து குரல் எழுப்பாமல் ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைமைத்துவத்தின் கீழ் சிறிகொத்தவில் சிறைப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். මේ රටේ විශාල සේවයක් කළ එක්සත් ජාතික පක්ෂය අද නායකත්වයක පරිවර්තනය කළා තිබෙනවා. இந்த நாட்டிற்கு பாரிய சேவையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சி இன்று விக்ரமசிங்கன் அத்தநாயக்க கம்பெனியாக மாறியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது மக்களுடன் சேர்ந்து கோஷங்களை எழுப்பினார். கதிர்காமம் வரை பேரணியாக சென்றார். பலமுள்ள எதிர்க்கட்சி ஒன்று இருக்கின்றது என்பதை நாட்டிற்கு காட்டினார். என்று அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை என்று ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது வேறு ஒரு அரசியல் தலைவரோ அவ்வாறு செய்வதில்லை. ஆரம்பத்தில் ஜேவிபி லெப்டினன்ட் சுற்றுவட்டத்தில் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தது. என்று அவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? ஐக்கிய தேசிய கட்சியினால் அவ்வாறு செய்ய முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீகொத்தவில் இருந்து கொண்டு தேர்தலுக்கு தயாரென கூறுகின்றது. பாரிய கூட்டம் ஒன்றை அவர்களால் ஒழுங்கு செய்ய முடியாது. பேரணி ஒன்றை முன்னெடுக்க முடியாது. எமது ரணில் விக்ரமசிங்கே ஹோட்டல் ஒன்றில் அமர்ந்துள்ளவர்களுக்கு உரையாற்றுவது மற்றும் ஸ்ரீகொத்தவில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்துவதை தவிர மக்கள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதில்லை. எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஜே.ஆர். ஜாவர்தன, டட்லி சேனநாயக்க, பிரேமதாஸ் ஆகியோர் பாரிய கூட்டங்களை நடத்தியது எமக்கு நினைவிருக்கின்றது. என்று அவை இல்லாமல் போயுள்ளன. மக்களை ஒன்று திரட்ட முடியாமல் போயுள்ளது. රැස්වීම් තිබ්බ විරුද්ධ පක්ෂයේ හැටියට අද ඒව නැහැ. අද ජනතාව ගෙන්න ගන්න පුළුවන් කමක් නැහැ. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் செயலாளர் பதவிக்கு தமது தரப்பில் போட்டியிட நிஷாந்த் ரணதுங்கவுக்கு அழைப்பு விடுப்பதாக ஸ்ரீலங்கா சுமதிபால தெரிவித்துள்ளார். எதிர்வரும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தலைவர் பதவிக்காக போட்டியிடுவதற்காக இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இதுகுறித்து தாம் தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை என நாம் வினவிய போது நிஷாந்த் ரணதுங்க கூறினார். தெலங்கா சுமதிபால உள்ளிட்ட பிரிவினர் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகத்திடம் கையளித்தனர். எமது உறுப்பினர்களின் வேண்டுகோள் மற்றும் ஆதரவுடன் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். உபத்தலைவர் பதவிக்கு மொஹாந்தி சில்வாவும் ஷல்மி சில்வாவும் போட்டியிடுகின்றனர். எம்முடன் இணைந்து பொருளாளராக செயற்பட யுஸ்மன் நாரங்கோட இணக்கம் தெரிவித்துள்ளார். எவின் சாவர்தன பிரதி பொருளாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார். எம்முடன் இணைந்து செயற்படுமாறு நாம் நிஷாந்தவை கோரியுள்ளோம். அவர் திறமையானவர். அவருடன் இணைந்து செயற்படுவதில் தடை இருக்காது. கிரிக்கெட் நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கவோ அல்லது சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் பதவி வகிப்பதற்கோ எனக்கு சட்ட ரீதியாக எந்த ஒரு தடையும் இல்லை. கடந்த முறையும் தேர்தலில் போட்டியிட முன்வந்து இடையில் விலகினீர்கள். இப்போது கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் தரப்பினருக்கு கிடைத்துள்ளதா? இந்த சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக கதைக்கு நான் விரும்பவில்லை. இந்த தடவை நடுவு நிலைமையான தீர்ப்பு கிடைக்கும் என நமக்கு பாரியதொரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உள்ளது. கிரிக்கெட் விளையாட்டை முன்னோக்கி எடுத்து செல்ல நாம் தயாராக இருக்கிறோம். இந்த தடவை நியாயம் கிடைக்காவிட்டால் இம்முறையும் இறுதி நேரத்தில் விலகுவீர்களா? அநீதி இடம்பெறாது என்ற பாரியதொரு நம்பிக்கை நமக்கு உள்ளது. இம்முறையும் கடந்த முறை போன்று இறுதி நேரத்தில் அழுத்தம் என கூறி விலகுவீர்களா? இல்லை, கடந்த முறை எந்த ஒரு அழுத்தமும் இருக்கவில்லை. அப்போது போட்டியிடுவதில்லை என நான் தீர்மானித்தேன். இம்முறையும் அது போன்று அழுத்தம் இல்லை. எனக்கு போட்டியிட முடியும். அர்ஜுன ரணதுங்கவுடன் ஆலோசிப்பதாக கூறினீர்கள். அது தொடர்பான நிலைவரம் என்ன? இல்லை, உண்மையில் கிரிக்கெட் தரப்பில் உள்ள அனைவரும் அவரை அழைத்திருந்தனர். எனினும் அரசியல் நடவடிக்கைகளினால் இந்த வருடம் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதில்லை என அவர் இறுதி நேரத்தில் தீர்மானித்தார். அதுவே நடந்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் கால எல்லை நாளையுடன் நிறைவடைகின்றது. மற்றொரு உள்நாட்டு செய்தி. தாம் உயிராபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். பாசிகுடாவில் தனது மகன் மற்றொரு இளைஞரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தனது அரசியல் பிம்பத்தை அளிப்பதற்கான முயற்சியின் மூலம் அது தெளிவாவதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்தார். நான் மிகவும் வருந்துகிறேன். எனது மகன் ஒருபோதும் பிரதமர் பதவி தொடர்பில் எந்த ஒரு இடத்திலும் கதைப்பவர் அல்ல. இவ்வாறான ஒரு நிலைமை உருவாக்கியுள்ளமை தொடர்பில் நான் ஆச்சரியம் அடைகின்றேன். 2004ஆம் ஆண்டு நான் பிரதமர் பதவியை தியாகம் செய்த ஒருவர். கொள்கை ரீதியான இலக்குடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 47 வருடங்களாக நான் செயற்பட்டு வருகிறேன். சொகுசான சூழலில் அல்லது சொகுசு வாழ்க்கையின் மூலம் நான் அரசியலுக்கு வரவில்லை. நான் வயலிலும் சேற்றிலும் வளர்ந்தவன். எனது அரசியல் வாழ்க்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் நான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடும் தாக்குதல்களுக்கும் இலக்காகியுள்ளேன். 1984ஆம் ஆண்டு முல்கிரிகம இடைத்தேர்தலின் போது துப்பாக்கிச் சூட்டிற்கும் இலக்காக நேர்ந்தது. யுத்த காலத்தில் LTTE அமைப்பின் 5 தாக்குதல்களுக்கு நான் இலக்காகியுள்ளேன். எனினும் அவர்களால் என்னை ஒழிக்க முடியவில்லை. இவ்வாறு எனது அரசியல் வாழ்க்கையின் பயணம் அமைந்துள்ளது. இந்த சம்பவத்தின் மூலம் மைத்ரிபால சிறிசேனவான எனது நற்பெயர் மற்றும் அரசியல் பிம்பத்தை அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. දේශපාලන ප්‍රතිරූපය විනාශ කිරීම. මෛත්‍රීපාල සිරිසේන කියන දේශපාලන ප්‍රතිරූපය විනාශ කිරීම කරන්න. இதற்கு முன்னர் பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்வதற்கு கிடைத்த பல்வேறு சந்தர்ப்பங்களை தான் கைவிட்டதாகவும் அமைச்சர் இங்கு கூறினார். මම ඉතාම සතුටු වෙනවා 2004දී 2004ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி, அனுர பண்டார் நாயக், லக்ஷ்மன் கதிர்காமர் மற்றும் என்னுடைய பெயரை பிரதமர் பதவிக்காக பிரேரித்தனர். நான் எனது பெயர் பிரேரிக்கப்படுவதை எவ்வகையிலும் விரும்பவில்லை. அத்துடன் மற்ற இருவருக்கும் அதனை வழங்காமல் மஹிந்த ராஜபக்சவுக்கு அதனை வழங்க முடிந்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் அன்று பிரதமராக நியமிக்கப்பட்டமையினாலேயே இன்று அவர் ஜனாதிபதியாக உள்ளார். அவர் இன்று யுத்தத்தை நிறைவு செய்து பாரிய மாற்றம் ஒன்றை இந்த நாட்டில் ஏற்படுத்தினார். මේ රටේ මහා වෙනසක් කරන්න එතුමාට පුළුවන් වුණේ මහා යුගයේ යුග පුරුෂයෙක් විදිහට. தனது மகனுடன் தொடர்புடைய சம்பவத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தான் எவ்வித தடைகளையும் ஏற்படுத்தவில்லை என அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன கூறினார். මඩකලපු රෝහලට ගිහිල්ලා ඇඳේ හිටපු மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு சென்று பிரதி போலீஸ் மாதிபரின் மகனை நான் பார்வையிட்டேன். அவருடன் நான் பேசினேன். அவருக்கான சிகிச்சைகளை சிறந்த முறையில் மேற்கொள்ளுமாறு நான் வைத்தியர்களையும் கேட்டுக்கொண்டேன். அதேபோன்று பிரதி போலீஸ் மாதிபருக்கு நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூறினேன். இந்த சம்பவத்தில் எனது மகன் ஏதாவது தவறிழைத்திருந்தால் எனக்கு தெரியாது. ஏனெனில் அது இரு தரப்பினரிடையே இடம்பெற்ற சம்பவம். எனினும் அவர் தவறிழைத்திருப்பின் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கூறினேன். அதற்கு நான் எவ்வித இடையூறும் ஏற்படுத்த மாட்டேன் என கூறினேன். நான் அன்று கல்குடாவுக்கு சென்றேன். அப்போது இரவு 2 மணி. ஒரு அமைச்சர் என்ற வகையில் நான் போலீஸ் நிலையத்தின் வாங்கு ஒன்றில் 8 மணி தியானங்கள் உட்கார்ந்திருந்தேன். මං එදා
කල්කුඩා වලින් එනකොට රෑ 2යි මම පැය 8ක් මං හිටියා පොලිසියේ බංකුවක ඉඳගෙන හිටියේ පැය 8ක් ඇමතිවරයෙක් විදියට. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அமைச்சர் இதன் போது வெளிப்படுத்தினார். මාධ්‍යයෙන් ගහලා මාව විනාශ කරන්න බැරි වුණොත් මගේ ජීවිතේ විනාශ කරනවා කියලා මම දන්නවා. ஊடகத்தின் மூலம் தாக்கி என்னை அழித்துவிட முடியாவிட்டால் எனக்கு உயிராபத்து ஏற்படும் என்பதை நான் அறிந்துள்ளேன். ஏதாவது ஒன்றை நான் உணர்கிறேன். அதனால்தான் இவ்வாறு கூறுகிறேன். எனக்கு உயிராபத்து இருக்கிறது. பாசிக்குடா சம்பவத்தில் ஊடகங்கள் பின்னணியில் செயற்பட்ட விதம் என்னவென எனக்கு புரிகின்றது. சகல ஊடகங்களிலும் பிரதான தலைப்புச் செய்திகளாக அது எவ்வாறு மாறியது என்றும் நான் அறிவேன். பிரதான பிரவృత్తి சிரஸ்தலை බවට පත් වුණේ කොහොමද කියලා මම දන්නවා. இது தொடர்பான விரிவான தகவல்களை நமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.